பேசிக்கலாக ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ஒரு ஒப்பீனியனுமே ஃபார்ம் ஆகாது. படம் பார்க்க ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும், அதை வெளியில் வந்து விமர்சனமாக சொல்லுவோம். ஆனால் சில படம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சுற்றி எல்லாருமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மொக்க படம், தயவு செஞ்சு பார்த்துற அதை தேட்டரில் உட்கார முடியல அப்படின்லாம் நம்மளும் போய் பார்ப்போம். படம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து பல ப்ளஸோட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, காக்கா முட்டை. பல சர்வதேச திரைப்பட விழாக்கள்லாம் திரையிட்டு நிறைய வரவேற்பை வாங்கியிருக்கு. அப்புறம் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கு. ஸோ தேசிய விருது வாங்குற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குது, பெஸ்ட் சைல்டு ஆக்டர்ஸ் 2 அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த படத்தில் நடித்த பசங்க. அந்த பசங்க அந்த அளவுக்கு என்ன நடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். காக்கா முட்டை. சைதாப்பேட்டை ஸ்லம்ல 2 பசங்க இருக்காங்க. டெய்லி ஓடுற ட்ரெயினில் தவறி கீழே வளர நிலக்கரி எடுத்துகிட்டு போய் எடைக்கு போட்டு 10 ரூபா சம்பாதிக்கிற நிலைமையில தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. திடீர்னு அவங்க ஏரியாவில் ஒரு பிஸா கடையை திறந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிஸா சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துடுது. அவங்களுடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லையா, அவ்வளோ காஸ்ட்லியான பிஸாவை சாப்பிட அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஆடியன்ஸை சிரிக்க வச்சு, கொஞ்சம் அழ வச்சு, நெகிழ வச்சு, கடைசியில் எழுந்து நின்று கைத்தட்ட வச்சு இருக்கிற படம் தான் காக்கா முட்டை. சித்துப்பா இருக்கும் போலடா. 300 ரூபாயா? காக்கா முட்டையில முதன்மை கதாபாத்திரங்கள் அந்த 2 பசங்க, ரமேஷ், விக்னேஷ். சின்ன காக்கா முட்டை, பெரிய காக்கா முட்டைன்னு படம் மொத்தமுமே அவங்க செம்மையா கலக்கியிருக்காங்க. காடு மேடு பார்க்காம, வெயில் மழை பார்க்காம, செருப்பு கூட போடாம படம் மொத்தமுமே அவங்க ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. இது அவங்களுடைய முதல் படம் வேற. அப்புறம் அவங்களுடைய அம்மாவா நடிகை ஐஸ்வர்யா ரொம்ப கரெக்டா அவங்களுடைய அந்த பாத்திரத்துல அவங்க ஃபிட்டின் ஆயிருக்காங்க. இவ்வளவு நல்லா நடிக்கிற நடிகை அவங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவு இருக்கு அவங்களுடைய நடிப்பு. அப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள நிறைய பேர் வராங்க. ரயில்வே ஊழியரா வர ஜோ மல்லூரி, ரெஸ்டாரண்ட் ஓனரா வர பாபு ஆண்டனி, அவருடைய நண்பரா வர கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் ஃப்ராடு பண்ணிட்டு 2 பேர் சுத்துறாங்க, யோகி பாபு, அப்புறம் ரமேஷ் திலக், அப்புறம் அரசியல்வாதியா வர ராஜசேகர், அப்புறம் அந்த பசங்களுடைய பாட்டியா நடிச்சிருக்கிற சாந்திமணி. இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பான நிறைவான நடிப்பை தந்திருக்காங்க. My name is காக்கா முட்டை. காக்கா முட்டை. காக்கா முட்டையா? நான் அச்சல காக்கா முட்டை, அவன் பெரிய காக்கா முட்டை. கூட் சொல்ல போவோம்ல, அந்த கறி அதுதான் நாங்க பொறியிட்டு வரோம். காக்கா முட்டை படத்துக்கான மொத்த பாராட்டும் போய் சேர வேண்டியது இயக்குனர் மணிகண்டனுக்கு தான். இத மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சு அதுக்கு சம்பந்தமான சம்பவங்கள்லாம் தேடி பிடிச்சு எல்லாத்தையும் ஒரே சரியா திரைக்கதையில கொண்டு வந்து அதை வெற்றிகரமா திரையிலையும் கொண்டு வந்த விதம் சான்ஸே இல்லை. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபிலையும் மணிகண்டன் தன்னை நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர்ல ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது. மணிகண்டன் டிசர்வ்ஸ் இட். நான் வேணுமாண்ணா? எவ்வளோடா? 25,000 ரூபாய். எவ்வளோ? 25,000 ரூபாய். ஏய் வாங்கடா, ஸ்டோரி பிடிச்ச நாள் எடுத்து 25,000 ரூபாவா? சமீபத்தில் காலமான எடிட்டர் கிஷோருடைய எடிட்டிங் படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அம்சம். வெறும் 109 நிமிஷத்துல இவ்வளவு இம்பாக்ட் தர படத்தை ரொம்ப கிறிஸ்பா அவர் எடிட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷோடைய இசை, பின்னணி இசை 2மே படத்துக்கு மிகப்பெரிய பலம். அவரா பண்ணியிருக்காருன்னு ஆச்சரியமா கூட இருந்துச்சு. இது அவருடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். நம்ம சமூகத்துல தொடர்ந்து அதிகமாயிட்டே வர ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி, விளிம்புநிலை மனிதர்கள் மேல அக்கறை காட்டாத அரசாங்கம், எல்லாத்தையும் வச்சு வியாபாரம் பண்ற மீடியா, கன்சூமரிசம், குளோபலைசேஷன், இதோடைய தாக்கம், இப்படி பல விஷயங்களை வாழைப்படத்துல ஊசி இல்ல சீஸ் பீஸால ஊசி ஏத்துற மாதிரி ரொம்ப சட்டிலா, அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லா, ஆனா படம் முழுக்க ஆடியன்ஸை சிரிக்க வச்சு சொல்லியிருக்காரு இயக்குனர் மணிகண்டன். என்னடா ரொம்ப ஓவர் பாராட்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ரொம்ப தோண்டி துருவி கொஞ்சம் பார்த்தா டுவர்ட்ஸ் ஏன் கொஞ்சம் ஸ்லோவாகுது, அப்புறம் கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு எதையாவது சொல்லலாம். மற்றவங்க கையில பசங்க கிடைச்சாதான் பிரச்சனை. உன் பிள்ளைங்க கட்ச உடனே என்கிட்ட இட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான அழகான கான்செப்டை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாம். ஆனா அதையே ஒரு 1.5 மணி நேர படமா எடுத்து அந்த ஃபீலை படம் முழுக்க சஸ்டெயின் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை இயக்குனர் மணிகண்டன் ரொம்ப பக்காவா பண்ணியிருக்காரு. பரதேசி படம் ரிலீஸ் ஆன சமயத்துல இயக்குனர் பாலா சொல்லியிருந்தாரு, இந்த படம் பார்த்த அப்புறம் ஒரு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாம் கண்டிப்பா யோசிப்பீங்க அப்படின்னு. அந்த படம் பார்த்த அப்புறம் யோசிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனா காக்கா முட்டை பார்த்த அப்புறம் ஒரு பிஸா சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ இல்ல ஒரு பிஸாவை பார்த்தாலோ கண்டிப்பா இந்த படத்தோட ஞாபகம் உங்களுக்கு வரும். எங்கடா போறீங்க? பீஸா தின்ன போறோம். ஐயா பீலாலாம் விடாத. இனிமே சிம்பு ரசிகர்களை யாருமே கலாய்க்க முடியாது. ஏன்னா சிம்பு நடிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சே. நான் வந்து சும்மா கலாய்க்கிறதுலாம் சொல்ல, நிஜமாவே இந்த படத்துல எந்த ஈகோவுமே பார்க்காம சிம்பு நடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். அப்புறம் பாத்தீங்கன்னா பீட்சா ஆர்டர் பண்ணிருக்கியா? ஆமா வந்துச்சா? இல்ல ஒரு ரூட் கரெக்டா தெரியல, அட்ரஸ் கேக்குறாரு.
அவரை வந்து ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் எங்கேயாவது போக சொல்லுங்க, ஓகேவா? அப்போ உனக்கு நான் வந்து வீட்டில் எங்கள் அம்மா தோசை சுட்டு தருவாங்க, நான் சாப்பிட்டுறேன். ஐயா பீலாலாம் விடாதா? ஐயாப்பா